கடுகு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கடுகு அளவாவது என்னை விசுவாசிக்கிறாங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். வாயிலே சொல் பிறவாதற்கு முன்னமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை அறிந்திருக்கிறார். நீ தைரியமா பேசிடலாம், தைரியமா சொல்லிடலாம். ஆனா மனசுல பயந்து இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உன் விசுவாசம் உள்ளத்துல எப்படி இருக்கிறது என்று எல்லா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து எத்தனாவது வாரம்? 3வது வாரமா? 4வது வாரம். 4 வாரங்கள் கடந்து விட்டது. நீங்கள் எத்தனை விசுவாசமாய், எவ்வளவு விசுவாசமாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. முதல்ல விசுவாசிக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். என்னை படைத்தவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், என்னை போஷிக்கிறவர் அவர், என்னை பாதுகாக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாம் என் இயேசு ஒருவர் மட்டும் தாங்க. ஹல்லேலூயா. என் இயேசு ஒருவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா இந்த நிலைமைக்கு கூட நம்ம வந்திருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம். ஆகவே இந்த மாதத்தில் கூட நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபத்தில் எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஆகவே வருகிற நாட்களில் விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. உங்களுடைய இருதயங்களில் அவ்விசுவாசமான காரியங்கள் ஒன்றும் ஒரு கடுகு அளவு கூட என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஏனால் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காற்று அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் சரி, யார் நம்மை கைவிட்டாலும் சரி, யார் நம்மை என்ன செஞ்சாலும் சரிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? ஆகவே நீ சோர்ந்து போகாத. விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசமாய் நீ ஜெபிக்கிற ஜெபம் அது வல்லமை உள்ள ஜெபமாய் இருக்கும். அந்த ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாய் அது வேற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் விசுவாசம் உள்ள ஜெபம் என்று பார்த்தோம். யாருடைய? நம்ம லாசருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே விசுவாசமா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. பிதாவை நோக்கி பார்த்து விசுவாசமாய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். நீர் என் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு முன்னாடி அப்படி யோசிக்கணும். நான் ஜெபித்துட்டேன், என் ஜெபம் கேட்குமா கேட்காதா தெரியல, அப்படியே அல்ல. ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறவர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு நீ ஜெபிச்சு பாரு, நிச்சயமாய் அவருடைய செவிக்கு நேராக போய் எட்டிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெபம் அவருடைய செவிக்கு நேராக போய் எட்டிடும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபந்தான் இன்னைக்கு நீயும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலோகத்துக்கு இந்த நாட்களில் மனிதனாய் இருந்த நாட்களில் அவரோடு கூட யார் இருந்தது? சொல்லுங்க. சீஷர்கள். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் மனிதனாய் பிறந்து இந்த ஊழியங்களை செய்யும் பொழுது யார் இருந்தது? இயேசு கூட சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அப்போ
அந்த சீஷர்களுக்கு ஆண்டவரை பற்றி முழுமையாய் தெரியும். ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? இப்போ நான் தாயாரோடு நான் இருக்கிறேன், என்னோட மகனாக இருக்கிறேன், தாயாருக்கு நான் மகனாக இருக்கிறேன். அப்போ அந்த தாயாருக்கு என்ன பண்ணும், அந்த மகனை பற்றி தெரியும். அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ண மாட்டான், எங்கே போவான், எங்கே போக மாட்டான், எப்படி பேசுவான், யார்கிட்ட பேசுவான், என்னெல்லாம் செய்வான் என்பதை என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. தெரிஞ்சு வச்சிருந்தா தான் கூட இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே. அல்லேலூயா. எதுவுமே தெரியாமல் இருந்தா அது கூட இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அது போலதான் அன்றைய காலத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில சீஷர்கள் இயேசுவோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஊழியத்தை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, மறுதளிச்சாங்க. அவிசுவாசம் வந்துச்சு. அல்லேலூயா. வந்துச்சா வரலைங்களா? நிறைய இடத்துல அவரோடு கூட இருந்தாங்க. அவர் சுகப்படுத்துகிறாரு பார்த்தாங்க, பலப்படுத்துகிறாங்க பார்த்தாங்க, அற்புதம் செய்கிறாங்க பார்த்தாங்க, குருடரை பார்வையடை செஞ்சார் பார்த்தாங்க, வியாதியஸ்தர்களை அப்படியே சுகப்படுத்தினாரு பார்த்தாங்க, மரித்தவனை உயிரோட எழுப்பினாரு பார்த்தாங்க. ஆனால் சில இடங்கள்ல என்ன பண்ணுது, அவிசுவாசம் வந்தது. இப்போ பாருங்க, அத்தனை ஆண்டுகாலம் இயேசுவோடு கூட இருந்ததற்கு என்ன பிரயோஜனம்? அது போலதான் இன்னைக்கு நம்மளும் கூட 30 ஆண்டுகளாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமைகளை தெரிஞ்சிருக்கிறோம், வேதத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். கர்த்தர் வியாதியை மாற்றி இருக்கிறார், அசுத்த ஆவிகளை விரட்டி இருக்கிறார், பலவீனங்களை பலப்படுத்தி இருக்கிறார். என்னம்மா பெற்றுக்கினீங்களா இல்லைங்களா? முதல்ல உன்னை வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இத்தனை ஆண்டுகளாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் இந்த அவ்விசுவாசம் வந்து விடுகிறது. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்? அவள் தான் புலம்ப ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. சில பேர் புலம்பி தள்ளுருவாங்க. என் வாழ்க்கையில் என்ன இருக்குது தெரியுமா, ஒன்றுமே இல்லை, நான் இப்படியே தான் இருக்கணும் போல, நான் இந்த நிலைமையிலே தான் இருக்கணும் போல, நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன முயற்சி எடுத்தாலும் என் வாழ்க்கையில் தோல்வியே வருகிறது சொல்லி என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் ஈஸியாக பேசிடுவாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை ஈஸியாக சொல்லிடுவாங்க. விசுவாசமான வார்த்தை ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய வாயில வர்றது. அப்படித்தானேம்மா நமக்கு விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வருகிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஆனால் அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்க கேளுங்களேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரானே தெரியலங்க சொல்ற ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் என் வியாதியை சுகப்படுத்துவாரானே தெரியலங்க, நான் என்ன பண்ண போறேனே தெரியலங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளோ அழகா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் சொன்னா அப்படியே நச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா கூட அது பாவிகளையே அப்படியே மனம் திரும்ப வைக்கிற மாதிரி சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ விசுவாசம் உள்ளவனாய் நீ ஜெபத்தில் எவைகளை நீ கேட்பியோ அவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, 30 ஆண்டு காலமாய் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் எவ்வளவாய் பெருகி இருக்க வேண்டும். யோசிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்குன்னா யோசிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரை இத்தனை ஆண்டு காலமாய், இத்தனை வருஷமா நான் தேடுறேன், இத்தனை வருஷமா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நான் அவரை எப்படி நம்புறேன், நான் எப்படி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் ஒரு சம்பவத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என் மகனுக்கு இரங்கும். அவங்க மகனை பத்தி அவர் கவலையோடு, என் மகனுக்கு இரங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து சொல்றான். அவன் அடிக்கடிக்கு நெருப்புல போய் விழுந்துடுறான், அவன் அடிக்கடிக்கு தண்ணியில போய் விழுந்துடுறான். நீங்க என்ன பண்ணுங்க, என் மகனுக்கு இரங்கும். வாசிங்க தொடர்ந்து. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அல்லேலூயா. அங்க பாருங்க, தேவனோடு கூட இருந்தவங்க தான், தேவனை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் தான், தேவன் என்னெல்லாம் செய்தார் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள் தான், அவர்கள் பார்த்தவர்கள் தான். ஆனால் அந்த மகனை தன்னுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு போய் விடும் பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல, கூடாமல் போயிடுச்சு. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு, அல்லேலூயா, இப்போ உனக்கு அதிகாரம் இருக்குதுன்னா நீ நம்புவியா? சொல்லுங்க. உன்னால பிசாசை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா? சொல்லுப்பா. நம்புவீங்களா மாட்டீங்களா? சரி, நீங்க ஓட்டுவீங்களா மாட்டீங்களா? அடுத்த வாட்டி உங்களாண்டு தான் விட்டுணும், உங்களாண்டு தான் விடணும். இது எப்படின்னா ஓட்டுன்னு. அல்லேலூயா. முடியும். என்ன முடியும்? முடியும். ஓட்ட முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நீ தான் விசுவாசமாய் ஜெபித்தினா அதை செய்ய முடியும். அல்லேலூயா. நீ விசுவாசமாய் நீ ஜெபித்தினா அது நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வந்தா பாரு. விசுவாசமா ஜெபித்தினா அது நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ நீ விசுவாசமா இயேசுவின் நாமத்தினாலே போ சொன்னா அது போணும். போலன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னுடைய சீஷர்களிடத்துல கொண்டு போய் விட்டோம், என்ன பண்ணல, கூடாம போயிற்று. வாசிங்க தொடர்ந்து. இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதற்கு பிரதி உத்தரமா என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாதவர்கள். அந்த வார்த்தை நம்ம வாங்கணுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆடம் போடா, பாஸ் திட்டினுங்கிறாரு, டெய்லியும் வாரம் திட்டினுங்கிறாரு. அதையே நாங்கள் கண்டுக்கல. அதே மாதிரி ஆண்டவரும் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம்டா, அப்படியா? அவர் சொல்லியே நாங்கள் வரல. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வல்லமை, இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். அது பாருங்க, உடனே என்ன பண்ணிச்சு?
விட்டு போச்சு. அந்த இளைஞன் சொஸ்தமாய் மாறி போனான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்களோடு கூட இருந்த சீஷர்கள் செய்ய முடியல. ஏன்னா அவங்க இன்னுமா விசுவாசிக்கல. எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க. அப்போ பாருங்க, நம்ம கூட யாருன்னா ரொம்ப பலசாலியாக யாருன்னா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எதிர வர யாருன்னே தெரியாது, சண்டைக்கு போயிடுவோம். ஆமாவா இல்லைங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ரொம்ப பலசாலியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த மனதைரியம் எங்கேருந்தே வருதுன்னே தெரியாது. எதிர்க்க வரவங்கள நம்ம போய் சண்டை போட்டுருவோம். ஏன் சண்டை போடுவோம்? ஏங்க பா எதுவுமே தெரியாத மாதிரி கொண்டுக்கிறீங்க. கூட பலசாலி, என் கூட பலசாலி இருக்கிறாரு, நான் போய் அச்சாலும் இவர் போய் பார்த்துப்பார். அப்போ பாருங்க, அந்த தைரியம் அன்னைக்கு அந்த சீஷர்கள் இடத்துல இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். முதல்ல சீஷர் இடத்துல கூட்டின்னு போறாரு, அவங்களால கூடாமல் போயிடுச்சு. இயேசு பார்த்து சொன்னாரு, சுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை, எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு, எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர் அவங்க முன்னாடி என்ன பண்றாரு? அற்புதங்களை அன்னைக்கு செய்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க, எவ்வளோதான் அற்புதம் செஞ்சாலும், எவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தாலும் விசுவாசம் குறைவா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும், நம்ப மாட்டாங்க. இப்படியாய் சில பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சீஷர்கள் என்ன பண்றாங்க? அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். கேட்டான் ஒரு கேள்வி. அல்லேலூயா. அதுவும் தனித்து வந்து, தனியா கூட்டின்னு வந்து இயேசுவிடத்துல, ஆண்டவரே அதை என்னால் துரத்துறதுக்கு ஏன் முடியாம போயிடுச்சு? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறாரு அவரு. ஆண்டவரு ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாரு. நான் எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்? ஏன் விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கிறீங்க? ஏற்கனவே எரிஞ்சுன்னு இருக்குது, கொஞ்சம் எத்தனை வந்து ஊத்துறாங்க. அதுவும் தனியா கூட்டின்னு வந்து அதை ஏன் என்னால் துரத்த முடியாம போயிடுச்சு ஆண்டவரே கேட்குறாங்க. அதற்கு பாருங்க, அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். ஆமாவா இல்லையா? உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே தான், நீ நம்பாததுனால தான், நீ என்ன முதல்ல விசுவாசிக்காததுனால தான், நீ தேவ மகிமை எப்படிப்பட்டது என்பதை உன்னுடைய இருதயத்திலே நீ உணராததுனால தான் அன்னைக்கு உன்னால துரத்த முடியாமல் போய்விட்டது. உன்னுடைய அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கான வழியும் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு அளவு, கடுகு விட சின்னது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எறும்பு கூட இப்பெல்லாம் பெருசு பெருசாகுது. கச்சுதுன்னா அதுக்கு கூட பெருசா வீங்குது. இப்போ பாருங்க, அந்த கடுகு அளவு, ஐயோ ஆண்டவர் எவ்வளவு உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க. சின்னதான்னு கூட சொல்லியிருக்கலாம், சிறிய அளவுன்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த கடுகை ஒப்புறாரு பாருங்க. இந்த கடுகு அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால், நீ அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது அப்புறம் போகுமாங்க. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ வைத்து நீ எல்லாவற்றையும் நீ செய்தா உனக்கு வெற்றி தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நீ கொஞ்சம் நீ விசுவாசமா, கடுகளவு விசுவாசமா நீ விதை, கடுகளவு விசுவாசமா உன்னுடைய தொழிலை நீ ஆரம்பி. சின்ன பிள்ளைங்க, கடுகளவு விசுவாசமா நீ படி, கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். கடுகளவு விசுவாசமா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு கடுகளவு விசுவாசம்தான் நம்மை அந்த பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போனா கூட போயிடுமாங்க. இப்ப பாருங்க, கடுகு சொல்லிட்டாரு. அதே போல அந்த கடுகு அளவு விசுவாசத்தை வச்சு நீ பெரிய மலையே நீ என்ன பண்ணுவ? எங்க என்னங்க இங்க இருக்கிறீங்களா இல்லைங்களாங்க? ஹலோ, ஹல்லேலூயா. அவர் பாருங்க உதாரணங்களை சொல்றாரு பாருங்க, யோசிக்கணும். அதெல்லாம் கடுகு அளவு விசுவாசத்தை அவர் ஒப்பிடுறாரு. அந்த கடுகு அளவு விசுவாசத்தை வச்சு நீ இந்த சின்ன காரியத்தை செஞ்சிருவ, நீ லாபத்தை பார்த்துடுவ, நீ உன்னோட வாழ்க்கையில இப்படியான காரியங்களே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த கடுகு அளவு விசுவாசத்தை வச்சு அவ்வளவு பெரிய மலையே பார்த்து நீ பெயர்ந்துடுன்னு சொன்னா கூட, நீ போன்னு சொன்னா கூட அது போவோன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய மகிமை. இன்னைக்கு அந்த மகிமையும் வல்லமையை நீ விசுவாசித்து நீ அப்படியே நீ ஆக கடவது என்று சொல்லிப்பாரு. நீ ஜெபத்திலே எவைகளை நீ கேட்பியோ அவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த சீஷர்களை பார்த்து அவ்விசுவாசத்தினால தான்ப்பா இந்நாள்ல கூடாமல் போயிடுச்சு. அதுபோல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளையாகிய என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கடுகளவு விசுவாசம் உன்னில் இருந்தால் போதும், நீ பெரிய மலையே நீ என்ன பண்ணுவ? தகர்த்து போடுவ. அதை விட வேற என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வர வேண்டும். அப்படிப்பட்ட அவிசுவாசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும். இனி நீங்க எதை குறித்தும் சந்தேகம் படாதீங்க, எதை குறித்தும் இது சாத்தியமா என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. ஏன் அதை சொன்னாரு, எதற்காக அதை சொன்னாருன்னு அந்த அதிகாரத்திலே நம் வாசிக்கும் போது, அதுக்கு முன்பாக நம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். அதே மத்தேயு 21 அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கு ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் பசி உண்டாயிற்று. வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதில் இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு சம்பவத்தை என்ன பண்றாரு, அங்கே நடப்பிக்கிறார். அந்த நகரத்துக்கு அவர்கள் போகும் பொழுது பசி உண்டாயிற்று. அப்போ பசி உண்டாயிருக்கும் பொழுது அந்த அத்திமரத்தை என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. அத்திமரம் எப்படி இருக்கு? நான் கும்பல்ல எதனா பண்றீங்களா? இந்த அத்திமரம் எப்படி இருக்கு? கனி இல்லாமல் இலைகளை அன்றினா இலைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்குது? இருக்கு. நல்லா வாசிக்கணும், இன்னொரு வாட்டி வாசிங்க.
ம் ம் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அப்போ பாருங்க, அந்த அத்திமரத்துல என்ன இருக்கு? என்னமா இருக்கு? இலையெல்லாம் இருக்கு. ஆமாவா இல்லையா? நான் எதனா தப்பா சொல்றேன்னா? இலையை தவிர வேற எதுவுமே அந்த அத்திமரத்துல இல்ல. அப்ப பாருங்க, நல்ல இலைலாம் விட்டு மரம் இருக்குதுன்னா அது நிச்சயமா கனி கொடுக்கும் இல்லைங்களா? இலைலாம் இல்லாம வெறும் குச்சி மட்டும் இருந்தா அது கனி கொடுக்காதுன்னு நம்ம அது உலகத்தின் படியாக நம்ம எல்லாம் பார்க்கறது தான். அந்த இலையெல்லாம் நிறைய இருக்குது, ஆனா கனி இல்லை. அவர் வேற பசியில வராரு. அவர் வேற பசியில வராரு. இனி நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் அப்படி சொல்லி அவர் என்ன பண்றாரு, சொல்லிடுறாரு. அந்த அத்திமரம் உடனே என்ன பண்ணுது, பட்டு போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் தான் சம்பவமே இருக்குது. வாசிங்க. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன் ஆச்சரியப்படணும் சொல்லு, சொல்லுங்க. ஏன் ஆச்சரியப்படணும் அவங்க? அம்மா, உங்களை தான்மா கேட்குறேன். அவங்க சொன்ன வார்த்தைக்கு பட்டு போயிடுச்சு, அதனால ஆச்சரியப்பட. இதுக்கு முன்னாடி நீ அற்புதங்களை பார்த்ததே கிடையாதா? இதுக்கு முன்னாடி தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சீஷர்கள் பார்த்ததே கிடையாதா? பார்த்தாங்க. திருப்பியும் புதுசா பார்க்கறாங்க. திரும்பவும் புதுசா நடக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? அவரோடு இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அவரோடு இருக்கிறவர் மகிமை உள்ளவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அவர்கள் மறந்து விட்டு. நம்மளாம் இப்போ யாராவது இந்த செயலை ஒரு நல்ல அழகாக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு டீச்சரேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் போர்டில் அழகாக இருக்கும். அவங்க எழுதும் போது அழகாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்போ எழுதுறாங்க பாருங்க, பாவம் பசங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, அதை பார்க்குற அந்த டைரியை பார்க்குற பேரண்ட்ஸுக்கும் புரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்டைல் ஆகிட்டாங்க இப்போலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்க முதல் வாட்டி பார்க்கும்போது தான் ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இந்த மிஸ்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, இந்த சாரோடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. ரெண்டாவது நாள் வருவார், பசங்களும் அதே பசங்க தான் எழுதுவாங்க, பரவாயில்லையே அதேமாரி எழுதுறாங்களே அப்படின்னு கூட ரெண்டாவது வாட்டி சொல்லுவோம். மூணாவது வாட்டி ஆச்சரியப்பட்டா எப்படிங்க அது? அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஹலோ, அல்லேலூயா. மூணாவது வாட்டியும் அதே ஆச்சரியப்பட்டா எப்படி? அது போல தானே ஆண்டவரோடு கூட அந்த சீஷர்கள் இருந்து அவர் செஞ்சதை எல்லாம் பார்த்து இன்னமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அதுக்கு பாருங்க 21வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி விசுவாசமா, கரங்களை தட்டி இன்னும் நல்ல விசுவாசமா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல். பார்த்தீங்களா, திருப்பவும் சீசர்களை பார்த்து சொல்றாரு, எப்ப நீ சந்தேகப்படாத. கையை பிடிச்சி சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்க, நீ எதுக்கும் சந்தேகப்படாது, நீ எதுக்கும் சொல்லுப்பா, அண்ணன் தம்பிங்க சொல்லுங்கப்பா, நீங்க எதுக்கும் சந்தேகப்படாத. தேவனால எல்லாம் செய்ய முடியும். சொல்லுங்க, தேவனால எல்லாம் செய்ய முடியும். நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசுவால எல்லாம் செய்ய முடியும்.
அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இருந்தா அந்த அத்திமரத்துக்கு செய்தது போல அந்த மலையை பார்த்து திருப்பியும் அந்த மலையை ஒப்பிடுறாரு பாருங்க. அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனாலும் அது போகும். அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. மேலும் நீ ஜெபத்துல விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என் கிட்ட வந்து ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, புலம்ப கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜெபிங்க ஐயான்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த வசனத்தை எல்லாம் நம்ம நம்பணும். முதல்ல இது எப்படி அப்படியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. அந்த விசுவாசத்தை மாற்ற நம்ம என்ன பண்ணோம், உறுதியாக இருக்கணும். அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பெயரே எப்படி, விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய விசுவாசி பிள்ளைகள். ஆகவே நம்மகிட்டயே அந்த அவிசுவாசம் இருந்தா தேவனுக்கு நிச்சயமாய் கோபங்கள் வரும். ஆமென். நம்மகிட்டயே அந்த சந்தேகம் இருந்தால் தேவனுக்கு நிச்சயமாய் வெறுப்பாய் மாறிவிடும். ஏன் இன்னும் என் ஜனங்க இன்னும் என்னை புரிஞ்சு கொள்ளலையே, இன்னும் எனக்கு பயப்படலையே, நான் என்ன பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எனக்கு முதலிடம் கொடுக்கலையே. நிச்சயமாங்க ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் மனஸ்தாபப்படுவாருங்க. ஏன்னா நம்ம அப்படி நடந்துக்கிறோம். புரியுதா டை? ஏன்னா நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர்களோடு கூடவே இருந்த அந்த சீஷர்களே என்ன பண்றாரு, அவர் திட்டுறாரு. அப்போ நீயும் நானும் ஏமாத்துறோம். யோசிக்கிறீங்களா? அதுவும் அவரை நேருக்கு நேர் அவருடைய சொந்த கண்களால அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் அவர்கள் தேவனை சந்தேகப்பட்டு, தேவனை விசுவாசம் இல்லாம அவிசுவாசமான வார்த்தைகளினால தேவனையே அவங்க கேள்வி கேட்குறாங்க. தனியா கூப்பிட்டு அதை ஏன் என்னால் செய்ய முடியல சொல்லி என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்கிறார்கள். நிச்சயமாய் சொல்றேன், அது போல கேள்விகள் இனி நம்முடைய வாழ்க்கையில, இனி நம்முடைய வாயில வரக்கூடாது. எது நடந்தாலும் தேவ சித்தம் தான். எது நடந்தாலும் தேவ சித்தம். விசுவாசமாய் கேட்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதை கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில கேட்டதெல்லாம் நடக்கணும்னு என்ன பண்றோம், நினைக்கிறோம். நம்ம எது ஆசைப்பட்டதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தவறான காரியம். ஆனா தேவன் சொன்னதை மட்டும் நம்ம பிடிச்சுன்னு அதை மட்டும் நம்ம செய்யணும். விசுவாசமா நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதுக்கப்புறமா அந்த விசுவாசத்தின்படி உனக்கு செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நம்புற அந்த காரியம் எப்படி நம்புறோம், எப்படி ஒரு தைரியமா இருக்கிறோம், எப்படி நம்ம பேசுறோம், அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிதானித்து பார்ப்பார். அதெல்லாம் ஆராய்வாரு. என் மக என்னை எப்படியா விசுவாசிக்கிறாங்க, அந்த கடுகு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கடுகு அளவாவது என்னை விசுவாசிக்கிறாங்களா, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். வாயில சொல் பிறவதற்கு முன்னமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை அறிந்திருக்கிறார். நீ தைரியமா பேசிடலாம், தைரியமா சொல்லிடலாம். ஆனா மனசுல பயந்துன்னு இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உன் விசுவாசம் உள்ளத்துல எப்படி இருக்கிறது என்று எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால நீ விசுவாசம், நீ நினைக்கும் போதுவே நீ விசுவாசமா நினை. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம்.